ஒரு ஏழை அம்மா அவங்களோட பையனுக்கு ரசத்தையும் சோறையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த பையனுமே இன்னைக்கும் ரசமும் சோறு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வேணான்னு சொல்றான். அதை கேட்ட அந்த அம்மாவும் நான் சம்பாதிக்கிற காசுக்கு இதை தப்பா செய்ய முடியும், ஆனா நான் கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் சமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அவனுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்படியே அடுத்த நாள் ஆகுது. அந்த பையனுமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அதே மாதிரி அந்த ரசத்தையும் சோறையும் அந்த அம்மா எடுத்து அந்த பையனோட டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அவனை ஸ்கூலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த பையன் ஸ்கூலுக்கு அந்த சாப்பாடை கொண்டு போய் கரெக்டா லஞ்ச் டைம் வந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்து பக்கத்துல இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கும் ரசம் சோறு மாடா சாப்பிட்டுட்டு இருக்க, உங்க வீட்டுல வேற சாப்பாடே செய்ய தெரியாதா, இல்லாட்டி சாப்பாடு செய்யறதுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இதை கேட்ட அந்த பையன் உடனே அழுதுகிட்டே அந்த சாப்பாடு கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டே மறுபடியும் வந்து கிளாஸுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க அம்மா வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி அந்த ரசத்தையும் சோறையும் போட்டு இந்த பையனுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை கிட்ட கொண்டு வராங்க. இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப கோபமாகி அந்த பிளேட்டை தட்டி விட்டுறான். ரொம்ப கோபமான அந்த அம்மா அவனோட கண்ணத்திலே ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான், என்ன நீங்களும் அடிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு இந்த சாப்பாடு கொண்டு போனா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா நான் நாளைக்கு கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூங்க வைக்கிறாங்க. இப்படியே அடுத்த நாள் அவங்க வேலை பார்க்குற வீட்டுக்கு போறாங்க. அந்த வேலை பார்க்குற வீட்டுல மாசம் முடிஞ்சதுமே அவங்களோட மருத்துவ செலவுக்காக காசு கொடுப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காசு எடுத்துட்டு நேரா பார்மசிக்கு போய் மருந்து வாங்கிட்டு இருக்கும்போது அந்த மருந்து 500 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களும் அவங்க பையன் சாப்பாடு கேட்டதை நினைச்சிட்டு அந்த மருந்துல 2 டேப்லெட்டை மட்டும் கொடுக்க மாட்டீங்களா 40 ரூபாய்க்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த கடை ஓனரும் அப்படியெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடறாரு. அப்ப இவங்களும் உடனே அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு நேரா சந்தைக்கு போய் அவங்க பையன் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய காய்கறிகளை வாங்கிட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா வந்து சாப்பாடை செய்யறாங்க. அவனும் அந்த சாப்பாடு எடுத்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ஆனா இவங்களுக்கு அந்த டேப்லெட் இல்லாததுனால வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. இவங்களுக்கு அந்த மருந்துகள் இல்லாததுனால மூச்சு ரொம்ப எடுக்க முடியாம போய் அவங்க ஒரு தடவை சமைச்சிட்டு இருக்கும்போது அதுல அவங்களால மூச்சு எடுக்க முடியாம அப்படியே கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. அம்மா இல்லாம தனியா இருக்க அந்த பையனை அவனோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து அவனுக்கு ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து அவன் அந்த இடத்துக்கு வர சொல்லி ஒரு நாள் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ஹெட் மாஸ்டர் வந்து இவனை சாப்பிட்டு போறதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்து இருந்திருப்பாரு. அப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அவங்க அம்மா இவனுக்கு செஞ்சு கொடுக்குற அந்த ரசம் சோறை நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் அம்மாவும் இவனும் சேர்ந்து எப்படி சமைப்பாங்களோ அதே ஞாபகங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க அம்மா செய்யறது மாதிரியே அந்த ரசமும் சோறையும் செஞ்சுட்டு அவங்களோட போட்டோ எடுத்துட்டு அந்த சாப்பாடையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி இந்த ஷார்ட் பிலிமையும் முடிக்கிறாங்க.